அந்நாளிலே நான் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன். எல்லாம் வார்த்தை கவனிக்கும், எல்லாரும் வசனத்தை கவனி. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தையை நம்ம கவனமா கேட்கலாம். அந்நாளிலே, எந்நாளிலே, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற இந்நாளிலே எருசலேமாகிய இந்த ஜெப வீட்டை நான் யாராக்குவேன்? பாரமான, சத்தமா சொல்லுங்க, பாரமான. கர்த்தர் தமது எருசலேமை என்ன ஆக்குறாரா? பாரமான கல்லாக்குவேன். கர்த்தர் தமது சபையை பாரமான கல்லாக்குகிறார். சபையை உன்னை பாரமான கல்லாக்குவேன். ஏன் பாஸ்டர், ஏற்கனவே நாங்க ஏகப்பட்ட பாரத்தில் வந்துக்கிறோம், இதுல வேற நீங்க வேற என்ன பாரமான கல்லாக்குவேன், இதோட பாரத்தை தூக்கி வைக்கிறீங்களா நினைக்காதீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எருசலேம் சிதைந்து போன ஒரு நேரம், உடைந்து போன ஒரு நேரம், நம்பிக்கை இழந்த ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. என் எருசலேமே, நீ உடைச்சு போயிட்டு நினைக்கிறியா? நீ அழிச்சு போயிட்டு நினைக்கிறியா? நீ ஒண்ணு இல்லாம போயிட்டு நினைக்கிறியா? இல்ல, நான் உன்னை பாரமான. அல்லேலூயா. இந்த சபை பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் பாரமான. அல்லேலூயா. ஆண்டவரை பாரமான கல்லாக்க விரும்புறாரு. இதை யாராச்சும் கலப்பனா, இத டிஸ்டர்ப் பண்ணா, அது அவங்களுக்கு என்ன ஆயிடுமா? அந்த கல்லு அவங்களுக்கு டிஸ்டர்பா மாறிடும்ன்ற தோத்திரம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பயபக்திக்குரிய இடம், ஒரு பரிசுத்தமான இடம், ஒரு வல்லமை உள்ள இடம், ஒரு கிருபை உள்ள இடம், ஒரு ஆசீர்வாதமான இடம். இது தேவனால் ஏற்படுத்த ஒரு இடம், தேவ திட்டத்துக்குள்ள வந்த இடம், தேவ பிரசன்னம் உள்ள இடம், தேவ மகிமை உள்ள இடம். கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு 4 குறிப்பை நறுக்க உங்க மனசுல பதிகிற மாதிரி நான் சொல்லிட்டேன். தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. அப்ப சபை என்பது இங்க யாரை குறிக்குது? நாம தான் சபை. யார்தான் சபை? நாம தான் சபை. அப்ப நம்மளதான் பார்த்து சொல்றாரு, உன்னை யாராக்குவேன்? பாரமான கல்லாக்குவேன். உன்னை யாராக்குவேன்? பாரமான கல்லாக்குவேன். இந்த ஏரி ஊழியத்துல உன்னை யாராக்குவேன்? உன்னை பாரமான கல்லாக்குவேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த பாரமான கல்லுன்னு சொல்றாரே, இதனுடைய அர்த்தம் தான் என்ன? தமிழ் வேதாகமத்துல நம்ம பாரமான கல்லுன்னு இது அழகா போட்டிருக்கு. ஆனா சில ஆங்கில வேதாகமங்களை எடுத்து நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா, நம்பர் 1, the great stone. உன்னை என்ன ஸ்டோன் ஆக்குவார்? பெரிய கல்லாக்குவேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஸ்டோன்? தமிழ்ல பாரமான ஸ்டோன், ஆனா ஆங்கிலத்துல கிரேட். ஐயா, உங்களையும் இந்த சபையும் சபையாரையும் ஆண்டவர் பெரிய கல்லாக்குவேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் சிறுமையானவனை கண்டுபிடிச்சு, சிறுமையானவனை தேர்ந்தெடுத்து, சிறுமையானவனை அழைத்து அவனை எப்படி ஆக்குறதுதான் நோக்கம். பெரியவனாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை எப்படி ஆக்க போறாரு? நம்ம குடும்பத்தை எப்படி ஆக்க போறாரு? நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த போறாரு? கர்த்தர் சொல்றார், பெரிய கல்லாக்குவேன். ஊழியத்தை பெரிய கல்லாக்குவாரு. அவருடைய காருண்யம் என்ன என்னாக்கும்? என்ன பெரியவனாக்கும். அவர் என்ன வச்ச கிருபை இருக்கு, அவர் என்ன வச்ச தயவு இருக்கு, அவர் என் மீது வைத்த அன்பு இருக்கு, அவர் என் மீது வைத்த இரக்கம் இருக்கு, அது என்னை பெரியவனாய் மாற்றும். நாம பார்க்கிற பார்வை வேற, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. விசுவாசம்னா என்னன்னு? காணப்படுகிறவைகளில் உறுதியும். வாசிக்கிற வசனத்தை எபிரேயர் 11 படிக்கல. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா. ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பார்க்கிற பார்வை வேற, ஆனா பரலோகம் பார்க்கிற பார்வை வேற. ஏன்? காணப்படுகிறவை, காணப்படாதவை ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு உலகம் இருக்கு. காண்கிற உலகம், காணாத உலகம். எது காண்கிற உலகம்? நீங்க நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இது என்ன உலகம்? காணப்படாத உலகம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நல்ல கவனிங்க. காணப்படாத உலகத்துல எதெல்லாம் தீர்மானிக்கப்படுதோ, காணப்படுகிற உலகத்தில் அது நடக்கும். காணப்படாத உலகத்தில் தேவன் எவைகளை தீர்மானிக்கிறாரோ, காண்கிற உலகத்தில் நடக்கும். நடக்கும். கர்த்தர் இந்த சபையை பெரிய
சபையாக்குவார். கிரேட் ஸ்டோனா மாறு. என்ன சொல்றீங்க? என்ன ஸ்டோன்? கிரேட் ஸ்டோனா. கர்த்தர் உன்னை சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை அநேகருக்கு முன்னால பெரியவனா ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, வா, நான் அழைக்கிற இடத்துக்கு நீ வா, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. ஆரம்ப அற்பமா தொடங்குச்சு, ஆனா முடிவு அவன் ஊழியக்காரன் சொல்றாங்க, என்னுடைய எஜமா எப்படி இருக்காரு? சீமானா. சொல்றது எப்படி இருக்கிறாரு? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தை பார்த்து சொல்றாரு, உன்னை பாரமான, சொல்லுங்க, எருசலேமே உன்னை பாரமான, என் சபையே உன்னை பாரமான. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேட் ஸ்டோன். உன்னை பெரிய கல்லாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் ஊழியத்தை நான் பெருசாக்குவேன். தரிசனத்தோடு, வாட்சியோடு, அக்கறையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு. சாப்பாடு நோக்கம் இல்ல, துணிமணி நோக்கம் இல்ல, ஸ்டைல் நோக்கம் இல்ல, பெரிய பேர் புகழ் நோக்கம் இல்ல. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கூட ஆண்டவரே எனக்கு பேர் வேணாம், பட்டமும் வேணாம், ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. இது போதாதையா, 400 இருந்து 500 பேர் என் சர்ச்சுக்கு வந்தாலும் எனக்கு இது போதாது. இந்த சர்ச் எனக்கு போதாது. இன்னும் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு இன்னும் கிளை சபைகளை தாங்க ஆண்டவரே. எனக்கு இன்னும் ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. எங்க சர்ச் இருக்கிற தெருவுல ஜனங்க ரட்சிக்கப்படட்டும், நாங்கள் போகிற இடமெல்லாம் ஜனங்க ரட்சிக்கப்படட்டும். அன்னைக்கு நிழல் பட்டு, அன்னைக்கு இந்த கட்சி பட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இன்னைக்கு எங்களை பயன்படுத்த ஆண்டவர் தான் ஆண்டவர்கிட்ட கதை நிற்கிறோம். ஆசை தீரல, ஆத்துமா இன்னும் ஆசை தீரல, இன்னும் ஆத்துமாக்கள், இன்னும் ஆத்துமாக்கள், இன்னும் ஆத்துமாக்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், எருசலேமே உன்னை பெரிய என்ன அல்லேலூயா. இரண்டாவது, the grand stone. அதே அப்பா உன்னை பெருமையான கல்லாக்குவார். கம்பீரா, கிராண்ட். ஆங்கில பைபிள் சொல்லுது, பாரமான கல்லுக்கு இரண்டாவது அர்த்தம் கிராண்ட் ஸ்டோன். ஆண்டவர் சபையை எப்படி வச்சிருப்பாரா, ஊழியத்தை எப்படி வைப்பாரா? உன்னை பெருமையா, உன்னை பெரியவனா மட்டும் இல்ல, உன்னை பெருமையாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு. அநேகருக்கு முன்னால கிராண்ட் ஸ்டோனா கர்த்தர் இந்த சபையை மாற்றுவாரு. இது கிரேட் ஸ்டோன் மட்டும் இல்ல, இது கிராண்ட் ஸ்டோன். உன்னை பெருமைப்படுத்துவ. உன் பாடுகளுக்கு பதிலா, உன் உபத்திரத்துக்கு பதிலா, உன் கண்ணீருக்கு பதிலா, உன் ஜெபத்துக்கு பதிலா, நீ உழைச்ச உழைப்புக்கு ஈடாய், நீ பட்ட வெட்கத்துக்கு ஈடாய், நீ உழைத்த உழைப்புக்கு ஈடாய், நீ செலவு செய்த உன் பொருளாதாரத்துக்கு ஈடாய் கர்த்தர் உன்னை இந்த கிராமத்துல, இந்த பகுதியில நம்மை பெருமைப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? என்ன கல்லாக்குவாரு? ஆமா, பரிசுத்த வேதம் சொல்லுது, உன்னை கிரேட் ஸ்டோன் மட்டும் இல்ல, உன்னை கிராண்ட் ஸ்டோனா மாத்தி உன்னை உயர்த்தி கனப்படுத்துவது தேவனுடைய பெரிதான நோக்கம். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க நண்பான தேவ சபை, பரிசுத்த வேதம் சொல்லுது, உன்னை பாரமான. கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த சபைக்கு வாக்குதத்தமா சொல்றாரு. இந்த ஊழியம் பண்றவங்க நீங்க அநேகர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் வாக்குதத்தமா சொல்றாரு, உன்னை பாரமான கிரேட் ஸ்டோன், the second grand stone. மூணாவது சொல்றாரு, உன்னை எப்படிப்பட்ட கல்லாக்க போறாரா? எக்ஸ்டென்சிவ் ஸ்டோன். ஆஹா, என்ன ஸ்டோனுங்க? எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் என்ன சொல்றது? விஸ்தாரமாக்குதல், உன் எல்லையை பெரிதாக்குதல். ஆண்டவர் உன் கல்லை விஸ்தாரப்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நாம திறந்திருக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை தெரியும் எவ்வளவு பேர் வர போறது. 5 பேர் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, உன் எல்லைய உன் எல்லைய சொல்லுங்க. நம்ம எல்லைய நம்ம திறமையினால் இல்ல, நம்ம டேலண்ட்னால இல்ல, அவர் கிருபையால கர்த்தருக்கு ஊழிய எல்லையை பெருசாக்க போறார். இந்த ஊழிய எல்லை பெருகும், விசுவாசின் எல்லை பெருகும், ஜெபிக்கக்கூடிய எல்லை பெருகும், ஆராதிக்கக்கூடிய எல்லை பெருகும், அவர் நேசிக்கக்கூடிய எல்லை பெருகும். இயேசுவின் நாமத்துல குறுகி போயிருக்கிற ஒரு எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். யாபேசுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தேவனே என் எல்லையை எக்ஸ்டென்சிவ் ஸ்டோன். என் அப்பா உன்னை எல்லையை பெருசாக்குவார் பிரதர். ஐயோ, நான் இருக்கிறதோ குடிசை வீடு பிரதர், நான் இருக்கிறதோ இவ்வளவு வருமானம் தான் பிரதர், நான் வாழறதோ இவ்வளவு தான் பிரதர். கவலைப்படாத, கொஞ்சத்துல நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா உன்னை அநேகத்திலே அப்பா அதிகாரி ஆக்குவாரு.
அநேகத்துல கர்த்தர் உயர்த்துவாரு, அநேகத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு. உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், உன் துன்பத்தை மாற்றுகிற தெய்வம், உன் கலிவிடத்தை மாற்றுகிற தெய்வம், உன் பொருளாதார நெருக்கடியை மாற்றுகிற தெய்வம் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தன்னுடைய ஜீவனையை உனக்காக தந்தாரானால், தன்னுடைய ரத்தத்தை உனக்காக தந்தாரானால், தன்னுடைய மகிமையை உனக்காக இழந்தாரானால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தர அவரால் கூடாதா? அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுது, உன்னை பாரமான ஓ என் பட்டணமே, என் சபையே, என் ஜனமே, உன்னை பாரமான கல்லாக்குவே. பரிசுத்த வேதம் சொல்லுது, உன்னை பாரமான கல்லுக்கு முதல் அர்த்தம் கிரேட் ஸ்டோன், இரண்டாவது கிராண்ட் ஸ்டோன், மூணாவது எக்ஸ்டென்சிவ் ஸ்டோன். உன் எல்லையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் பைபிள் சொல்லுது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். ஏசப்பா பிள்ளைகளுடைய ஊழியம் என்ன அடையணும்? குடும்பம் என்ன ஆகணும்? அப்படி அடைஞ்சா இயேசு கூட இருக்கிறார்னு, ஆண்டவர் ஊழியத்துல இருக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம். இல்லன்னா 20 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் இதேதான் என் ஊழியம் அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துட கூடாது. ஏன்னா அவர்களை அழைத்தவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 20,000 பேர் விசுவாசி, 28,000 பேர் விசுவாசி, 30,000 பேர் விசுவாசி, 1,00,000 பேர் விசுவாசின்னு அழைச்ச அதே பாஸ்டர் அழைச்சவர் தான் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். நாலாவது ஒரே குறிப்பு, அந்த பாரமான கல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இம்மூவபிள் ஸ்டோன், அசைக்க முடியாத கல்லு. என்ன கல்லு? அசைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை, என் ஊழியத்தை நான் பெருசாக்குவேன், நான் பெருமையாக்குவேன், நான் விருத்தியாக்குவேன். நாலாவது சொல்றாரு, அப்படிப்பட்ட கல்ல ஒருத்தராலும் சபையை அசைக்கணும்னு நினைச்சவெல்லாம் அசைஞ்சு போயிட்டான், சபையை அழிச்சணும்னு நினைச்சவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான், சபையை கெடுத்துருவன்னு சொன்னவெல்லாம் கெட்டு போயிட்டான். இன்னைக்கு வரையில சபை எழுப்பி கொண்டிருக்கிறது, இன்னைக்கு வரை சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னைக்கு வரையில சபையை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு வரையில தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்ல, அவர் இந்த சபையை சந்திக்கும் நாள் வரை இந்த சபையை யாராலும் அசைக்க முடியாது. சபை சபை நான் பேசுறது 4 பக்கம் சுவர் இருக்கிறதான்னு இருந்தாலும் நீங்களும் நானும் சபை. ஆண்டு சொல்ற, உங்க யாராலும், எந்த மந்திரத்தாலும், எந்த தந்திரத்தாலும், எந்த சாத்தானாலும், எந்த பிசாசினாலும் உன்னை அசைக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு. கையை தட்டி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் பிள்ளையே, பிசாசு சில விஷயங்கள் அவனால செய்ய முடியாது, சில விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது தெரியுமா? உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க அவனுக்கு தெரியாது. உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க அவனுக்கு தெரியாது. நீ யாரா வரப்போற, எப்படி உயர போற, எப்படி இருக்க போறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா உன்னுடைய எல்லா ஜாதகத்தையும் கையில வரைஞ்சு வச்சிருக்கிற கர்த்தர் ஒருவரே. பிசாசுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்த அறிவு அவனுக்கு கிடையாது. அதனால அவனால உன்னை ஒன்னும் சொல்லுங்க, ஒன்னும் பண்ண முடியாது, உன்னை அசைக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை யாரும் அசைக்க கர்த்தர் விட மாட்டார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஏசாயாவின் புத்தகம் 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இது என்ன வீடு நீங்க நினைக்கிறீங்க? ஜெப வீடு. அப்புறம் இரண்டாவது மகிழ்ச்சி வீடு. எல்லாம் சொல்லுங்க, என்ன வீடு? மகிழ பண்ற வீடுங்க. சினிமா தியேட்டருக்கு போனா உனக்கு மகிழ்ச்சி இல்ல, குடிக்கலாம் மகிழ்ச்சி இல்ல, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் மகிழ்ச்சி இல்ல. ஆனா இந்த ஜெப வீடு இருக்கு பாரு, இங்க வந்த உனக்கு என்ன இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து உன்னை என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சியா. ஐயா, துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், பத்திரம், நிறைய பேருடைய வாழ்க்கை மாறாதா? என் கண்ணீர் மாறாதா? என் பலவீனம் மாறாதா? என் வியாதி மாறாதா? என் துக்கம் மாறாதா? என் பிரச்சனை மாறாதா? அப்படின்னு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜெப வீடு உனக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த ஜெப வீடு உனக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கு. என் ஜனங்களை என் ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து துக்கத்தோடு, கண்ணீரோடு, உபத்திரத்தோடு, வேதனையோடு, கட்டுகளோடு, காயங்களோடு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அவனை மகிழ பண்ணுவதற்காகவே கர்த்தர் சபையை எடுத்திருக்கிறார்.
மகிழ பண்ணுவேன். அடுத்த லைன், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களோ அவர்களுடைய பலிகளோ என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், ஜெப வீடு என குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அப்படின்னு போட்டுருக்கா. சொல்லுங்க, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இல்லங்க, இந்த தேர்வுங்க இல்லங்க, அந்த தேர்வுங்க. நான் அடுக்கு பாரு சர்ச்சை ஆரம்பிக்கும் போது என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்க இந்த பக்கம் வந்தீங்க. அப்ப நான் எந்த பக்கம் தான் போறது? நீங்க இந்த பக்கம் வந்தீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க நாலு பக்கம் ரோடு போட்டுக்கிறோம், நான் எந்த பக்கம் போயிட்டு வருவேன். ரோடு எதுக்கு போட்டுக்கிறேன்? நீங்க வந்தீங்க கேட்டா என்ன அர்த்தம்? கிறிஸ்டினே இல்லைன்னு சொல்றதுனாலதான் ஆண்டவர் எங்க அனுப்பிக்கிறார், இங்க அனுப்பிக்கிறார். இயேசுவை அறியாதவர் அந்த இடத்துல களத்துல இறங்கி களம் காணும் போது கர்த்தர் சபை நிரம்பத்தக்கதாக அழைத்தவர் உண்மை. ஒரு மந்தையை பெருகப்படுவது போல கர்த்தர் சபையை பெருகப்படுவான். ஏன்னா அந்த சபையில் தலைவர் யாரு? வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களை மகிழ பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம். ஆண்டவர் ஒரு சபையை கட்டிட்டார்னா நல்ல கவனிங்க, அது தலைமுறைக்கும் அந்த சபை பேசிட்டே. சரிப்பா, வீட்டை கட்டலாம், பங்களா கட்டலாம், எதை வேணாலும் கட்டலாம். ஆனா ஒரு குடும்ப சர்ச்சு கட்டுது பாரு, அந்த குடும்பத்தை கட்ட தலைமுறை ஆசீர்வதிக்கும். அது பாக்கியமான குடும்பம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அது கிருபை உள்ள குடும்பம், அது பரலோகத்துக்கு சொந்தமான குடும்பம், அது அப்பாவுடைய இருதயத்துக்கு நெருக்கமான குடும்பம். உங்க சந்ததியில ஒரு புள்ள சர்ச்சை கட்டுதுன்னா உனக்கு அதை விட பெருமை உலகத்தில் வேற எதுவுமே எதையே கட்டுறாங்க. ஆனா சர்ச்சை கட்டுறவன பரலோகம் ஆசீர்வதிக்கும், அங்கீகரிக்கும். நீங்க வாக்குத்தத்தமா ஆண்டவர் சபைக்கு சொல்லி இருக்கிறார், எருசலேமே உன்னை பாரமான 4 குறிப்பு. நம்பர் 1 கிரேட் ஸ்டோன், நம்பர் 2 கிராண்ட் ஸ்டோன், நம்பர் 3 எக்ஸ்டென்சிவ் ஸ்டோன், நம்பர் 4 இம்மூவபிள். அந்தவரே கருமையான வார்த்தை, அன்பு தகவலே, பரலோக பிதாவே, எனக்கு வந்தவங்க எல்லாருமே மகிமை விளங்கட்டும். அசைக்க முடியாத கல்லாக அந்தவரே இந்த சபை விளங்கட்டப்பா, பெரிய கல்லாக விளங்கட்டப்பா, பெருமை உள்ள கல்லாக விளங்கட்டப்பா, விருத்தியாக கல்லாய் மாறட்டப்பா. வார்த்தைகள் அப்படியே ஆசீர்வதித்து